ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் கீதாஸ் இன்சைட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் H1B வீசானா என்ன, அதில் என்ன ஸ்கேம் நடந்தது, ஐடி கம்யூனிட்டியே உழுக்கிற மாதிரி அமெரிக்க பிரசிடென்ட் ட்ரம்ப் சைன் பண்ண 87 லட்சம் ஃபீஸ் H1B எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் என்ன, அதில் இருந்த கன்ஃபியூஷன்ஸ் என்ன, USCIS ரிலீஸ் பண்ணியிருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட் என்ன, இதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். இந்த மாதிரி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. அதை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். H1B வீசா அப்படின்றது ஒரு நான் இமிக்ரெண்ட் வீசா. இந்த வீசா 1990 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஐடி, மெடிசின், ஃபினான்ஸ் இந்த மாதிரி ஃபீல்ட்ஸில் இருக்கிற அமெரிக்கன் கம்பெனிஸ்க்கு லோக்கல் அமெரிக்கன் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் பற்றாக்குறையாக இருந்தாங்க அப்படின்றதுக்காக இங்கே வேலை செய்கிறதுக்கு ஹைலி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் வேறு நாட்டிலேருந்து, அதாவது இந்தியா, சைனா, ஃபிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி நாட்டிலேருந்து ஒர்க்கர்ஸை ஹையர் பண்ணாங்க. இதில் மேஜராக ஐடி எம்ப்ளாயீஸ் அண்ட் 70% மேலே நம்ம இந்தியாவிலேருந்து தான் USA வராங்க. ஆரம்பத்தில் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் பேசிஸில் செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது அமெரிக்கா ஐடி கம்பெனிஸில் 100 பேருக்கு வேலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 130 பேர் அதுக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். ஸோ அந்த 130ல் ஃபஸ்ட்டாக அப்ளை பண்ணுற 100 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. இப்படி தான் போயிட்டு இருந்தது. 2007க்கு அப்புறமா H1B வீசா டிமாண்ட் அதிகமாக இருந்தது. அப்ளை பண்ணுறவங்களோட எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. USCIS, அதாவது US சிட்டிசன்ஷிப் அண்ட் இமிக்ரேஷன் சர்வீசஸ், லாட்ரி சிஸ்டமில் அப்ளிகன்ஸை செலக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு 3 லட்சம் பேர் H1Bக்கு ஃபைல் பண்ணுறாங்கன்னா அதிலிருந்து ஒரு வருஷத்துக்கு 85,000 அப்ளிகன்ஸை ரேண்டம் கம்ப்யூட்டர்ஸ் லாட்ரியில் செலக்ட் பண்ணுவாங்க. குலுக்கல் முறை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒருத்தர் இந்தியன் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப ஹைலி ஸ்கில்டு டெக் பர்சன். அந்த கம்பெனியோட US பிரான்ச்சுக்கு ஒர்க் பண்ணணுன்னு அந்த கம்பெனி அவரை சூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். அந்த ஐடி கம்பெனி ஃபஸ்ட்டு அந்த பர்சனுக்கு H1B பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவாங்க. USCISல லாட்ரியில் அவர் பெட்டிஷன் செலக்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வீசா இன்டர்வியூவில் கிளியர் பண்ணிவிட்டு வீசா ஸ்டாம்பிங் பண்ணிவிட்டு USக்கு ஜாபுக்கு வருவாங்க. வருஷம் ஆக ஆக இந்த H1B சிஸ்டம் கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சில கம்பெனிஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரே எம்ப்ளாயிக்கு மல்டிபிள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், அதாவது ஒருத்தருக்கே 15-20ன்னு ஃபேக் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் போட்டாங்க. அப்போ லாட்ரியில் பிக் ஆகிற சான்ஸ் அதிகமாக இருக்கும்ல. அப்புறம் சேலரியும் அவங்க ஜாபுக்கு என்ன கொடுக்கணுமோ அது இல்லாமல் ரொம்ப கம்மி சேலரிக்கு ஹையர் பண்ணாங்க. 2023 தான் இந்த ஸ்கேம் ஹைலைட் ஆச்சு. 7,80,000 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஃபைல் ஆச்சு. அதில் பாதிக்கு மேலே டூப்ளிகேட் ஃபைலிங்ஸ்னு USCIS சொல்லியிருந்தாங்க. இதில் ஜென்யூனாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு சான்ஸ் குறைஞ்சி போகும். அமெரிக்கன்ஸ் அந்த ஜாபுக்கு எலிஜிபிளாக இருக்கிறவங்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு கொடுக்குற சேலரியை விட கம்மி சேலரியில் இந்தியாவிலேருந்து எம்ப்ளாயீஸ் கிடைக்கிறாங்களேன்னு நிறைய கன்சல்டன்சிஸ் ஸ்கேம் பண்ணிட்டாங்க. இது ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்தது. லாஸ்ட் ஃப்ரைடே September 19th பிரசிடென்ட் ட்ரம்ப் ஒரு பயங்கரமான எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணார். இனிமே ஃபைல் பண்ணுற H1B பெட்டிஷனுக்கு $100,000 per year, இந்தியன் ரூபாய்க்கு 87 லட்சம் ஃபீஸ் பே பண்ணணும்னு. இந்த ரூல் September 21 அமலுக்கு வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. ப்ரெஸ் மீட்டில் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டெக் கம்பெனிஸ் லோக்கல் அமெரிக்கன்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், இனிமேல் ஃபாரின் ஒர்க்கர்ஸை ஹையர் பண்ணக்கூடாது. அப்படியே உங்களுக்கு இங்கே இருக்கிற அமெரிக்கன்ஸை விட ஃபாரின்லேருந்து தான் ஒர்க்கர்ஸ் வேணும்னா $100,000 கவர்மெண்ட்டுக்கு 1 இயருக்கு டேக்ஸாக கொடுத்துட்டு அந்த எம்ப்ளாயிக்கு சேலரியும் கொடுத்துட்டு பயங்கர ஸ்கில்லான எம்ப்ளாயியை ஹையர் பண்ணிக்கோங்க. September 21 இனிமேல் அமெரிக்காக்குள்ளே வரணும்னா எம்ப்ளாயர் $100,000 கட்டின பேமெண்ட் பண்ணதை காட்டிட்டு தான் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த நியூஸ்க்கு அப்புறம் நிறைய கன்ஃபியூஷன். H1B எக்ஸ்டென்ஷனுக்கு இது அப்ளை ஆகுமா, ஆல்ரெடி H1Bயில் இருக்கிறவங்களுக்கு இது அப்ளிகபிளா, வேலிட் வீசா இருக்கிறவங்க கூட அவுட் சைட் கண்ட்ரி இந்தியாவுக்கு வெக்கேஷனுக்கு போனவங்க இப்போ ரிட்டர்ன் வரும்போது பே பண்ணணுமா, நிறைய கன்ஃபியூஷன். மோஸ்ட் ஆஃப் த ஐடி கம்பெனிஸ் அன்றைக்கி ஈவினிங்கே எம்ப்ளாயீஸ்க்கு மெயில் போட்டிருந்தாங்க, யூஎஸ்க்குள்ளே இருக்கிற எம்ப்ளாயீஸ் அவுட் சைட் கண்ட்ரி ட்ராவல் பண்ணாதீங்க, US விட்டு இந்தியா போனவங்க 21க்குள்ளே USக்கு ரிட்டர்ன் வந்துருங்க அப்படின்னு. இந்த ரூல் அனௌன்ஸ் பண்ணும்போதே ஆல்ரெடி இந்தியாவில் 20th ஆயிடுச்சு. 21க்குள்ளே US வர்றதுக்கு அவங்களுக்கு எந்த பாசிபிலிட்டியுமே இல்லை. நம்ம எப்படி ஃப்ளைட் பிடிச்சி எந்த மாதிரி வந்தால் கூட 21க்குள்ளே உள்ளே வர்றதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ அவுட் சைட் கண்ட்ரி போனவங்க, வீசா ஸ்டாம்பிங்க்கு போனவங்களுக்கெல்லாம் பயங்கர டென்ஷன். 21க்குள்ளே எப்படி போக முடியும், இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு.
இந்த நியூஸ் தான் யூஎஸ்லையும் இந்தியாலையும் டாபிக் ஆஃப் டிஸ்கஷனாக இருந்தது. செப்டம்பர் 20 இந்த ரூல் போட்டதுக்கு அடுத்த நாள் USCIS ஒரு கிளாரிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. இது H1B நியூ பெட்டிஷன்ஸ்க்கு மட்டும்தான், புதுசாக H1B ஃபைல் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஃபீ பே பண்ணணும். ஆல்ரெடி H1B வீசாவில் இருக்கிறவங்களுக்கு கிடையாது. H1B எக்ஸ்டென்ஷன் பண்ணுறவங்களுக்கும் அப்ளிகபிள் ஆகாது. வேலிட் வீசா வச்சுருக்கிறவங்க அவுட் சைட் கண்ட்ரி ட்ராவல் பண்ணிட்டு வரலாம் வழக்கம் போல், அவங்களுக்கும் அப்ளிகபிள் ஆகாது அப்படின்றது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் தெளிவு கிடச்சிது. இவ்வளோ பெரிய அமௌண்ட் எந்த கம்பெனியும் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண ரெடியாக இருக்க மாட்டாங்க. இன்கேஸ் இந்தியாவிலேருந்து இனிமேல் ஒரு எம்ப்ளாயியை ஹையர் பண்ணணும்னு நினச்சா. ஒரு வேளை கம்பெனிஸ் எல்லோரும் சேர்ந்து லா சூட் ஃபைல் பண்ணலாம், கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுவாங்களா, ஃபைல் பண்ணாலும் அது அப்ரூவ் ஆகுமா, நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே இந்த ரூல் மாறிடுமா, இனிமேல் என்ன ஆக போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த ஸ்கேம் அவாய்ட் பண்ணுறதுக்கு, லோக்கல் அமெரிக்கன்ஸ் ஜாப் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல மூவ் தான். ஆனால் நம்ம இந்தியன் ஐடி எம்ப்ளாயீஸ் நல்ல திறமையானவங்க, இனிமேல் புதுசாக H1B ஃபைல் பண்ணி வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் H1B பற்றி ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.